தியானத்திற்கு வசதியாக ஆதியாகமம் 28வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நான் உன்னோடே இருந்து கவனிப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். சேனைகளின் கர்த்தர் யாக்கோபை சந்திக்கின்றார். எப்போது என்றால், இந்த யாக்கோபு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் படுத்திருக்கின்ற ஒரு நேரத்தில் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கின்றார். பயந்து அவன் படுத்திருக்கின்றான். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயங்கரமான பயம். வீட்டில் அம்மா அப்பாவோடு கூட செல்லப்பிள்ளையாக இருந்த நாட்கள், நேரங்கள். இப்பொழுது தனித்து காட்டில் இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு தலைக்கில் ஒரு கல்லையும் தூக்கி வச்சுட்டு அந்த ராத்திரியை கடத்தி விடுவதற்காக அவன் படுத்திருக்கும் போது அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனம், ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தேவதூதர்கள் கீழிருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயுமா ஏறுகிறது போல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறான். அப்போது ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தை தான் இது. மீண்டும் வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். அன்னைக்கு யாக்கோபிடம் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். என்ன சொல்லி இருக்கிறார்? ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஈசாக்கு கிட்ட சொன்னார். இப்போது யாக்கோபு ஆபிரகாமிடம் சொன்னது, ஈசாக்கிடம் சொன்னது, உன் பிள்ளைகளை எல்லாம் நான் இப்படி வைப்பேன், இப்படியெல்லாம் வைப்பேன்னு சொன்னது. இப்போது சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னது என்று சொல்லுகிறது. தகப்பன்மார்களிடம் சொன்னதும் உண்டு, இவனிடம் சொன்னதும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய் தந்தையரோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். சில வேளையில் தாய்மார்கள் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் ஆண்டவர் ஒன்று விட மாட்டாருடான்னுட்டு. ஏன் அப்படின்னா, அவங்க என்றோ ஒரு நாள் போராடி ஜெபம் பண்ணும்போது அவங்க ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன் பையனுக்கு வேண்டி உன் பொண்ணுக்கு வேண்டி எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறல, பயப்படாத, உன் பையனை நான் பார்த்துக்கிடுவேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி பல தாய்மார்கள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய தாய் கூட அவ்விதமாய் சொல்லி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்னை பார்த்து சொல்லுவா, நீ எங்கே குதிச்சாலும் ராஜா ஓட முடியாது, ஆண்டவர் உன்னை பிடிப்பாரு, ஆண்டவர் உன்னை சந்திப்பாரு, நீ தப்பவே முடியாதுங்கிறத பார்த்துக்கன்னு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏனென்றால் ஊக்கமாய் ஜெபித்ததன் விளைவு. இந்த அற்புதமான காலை வேளையில் நான் நினைப்பூட்டுகின்றேன், உன்னுடைய தாய்க்கோ உன் தகப்பனுக்கோ ஆண்டவர் ஏதோ ஒன்றை சொல்லி இருக்கிறார். இல்லை, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு தெரியும். நான் உன்னை பராமரிப்பேன்னு சொல்லியிருப்பார், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லியிருப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருப்பார், உன்னை அலட்சியமாய் பார்த்த மக்கள் நடுவில் உன் தலையை நிமிர பண்ணுவேன், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் தான் உனக்கு எல்லாம்ப்பா, பரிகாரியே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ மற்றவங்களை போல இரண்டாந்தரம் கடைசி அப்படி இல்லை, முதல் தரமாய் நீ தலையாய் மாறுவாய், வாளாய் அல்லன்னு சொல்லியிருப்பாய். இப்படி பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பார். இப்போது இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கைவிடாத அந்த ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார், உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்.
சில வேளைகளில் சில இடங்களில் பேரழிவுகள் ஏற்படும். மழையினால, பூகம்பத்தினால அல்லது பெரிய புயல் காற்றுனால பெரிய சேதங்கள் ஏற்படும். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் செய்தி சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தற்போதைய காலகட்டத்திலெல்லாம் அந்த செய்தியை வாசித்து கொடுக்கும்போது இங்கே கள நிலவரத்தை கழுகு பார்வையோடு கூட உங்களுக்கு காண்பிக்கிறோன்னு சொல்லுவாங்க. கழுகு பார்வை, கள நிலவரத்தை கழுகு பார்வை என்ன அப்படின்னா, ட்ரோனை பறக்க விட்டுருப்பாங்க அந்த பகுதியில். ட்ரோனில் இருக்கிற கேமரா அதெல்லாம் அழகாக வீடியோ கவரேஜ் பண்ணிடும். மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியும். எங்கே தண்ணி மூழ்கி இருக்குது, எந்த வீடு மூழ்கி கிடக்கிறது, எந்த இடத்துல குளம் அல்லது ஏரிகள் உடைந்து இருக்கிறது, இப்படி எல்லாம் தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது. இதை போல தேவனாகிய கர்த்தரும் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் கைவிடாதிருப்பேன்னு சொன்னார் பாருங்க. அந்த கைவிடாத இந்த ஆண்டவர் உங்களை என்னையும் கழுகு பார்வையோடு கூட உற்று கவனித்து கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய அசைவுகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய போக்கு அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவரது பிள்ளைகளுக்கு அந்த பார்வையில் தான் பார்க்கிற வண்ணமாகவே பார்ப்பதற்கும் அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நடத்தி இருக்கிறார். வாசிக்க கவனிப்போம். என்னாகமம் 23வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கவனிக்கலாம். கன்மலை உச்சியிலிருந்து, என்னாகமம் 23:9, கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இங்கே சபிக்க வேண்டும் என்று வருகிற அந்த மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். இவன் மேல உட்கார்ந்துட்டு அப்படி பார்க்கிறான். பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான் பாருங்க, எப்படி சொல்லுகிறான் பாருங்க, நான் குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், நான் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறத இந்த தேவ மனிதனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் குன்றுகளில் இருந்து நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்க்கிற வண்ணமாகவே ஒரு பார்வை. என்னவாம்? அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னையே என்னை ஆண்டவர் அப்படி தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார், மேலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற உணர்வும் அறிவும் நமக்கு இருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எனக்கு வாக்கு பண்ணினீரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, எனக்கு ஏற்கனவே நிறைய காலகட்டங்களில் எல்லாம் என்னை தைரியப்படுத்தும்படி என் கூட பேசினீரே, இதை செய்கிற அளவுக்கு என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க, எப்போது செய்வீர்? இதுதான் நமது கேள்வி. ஜனவரி மாதத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், உனக்கு சமாதானம். ஆண்டவரே, நவம்பர் மாசம் வந்துட்டுப்பா, இன்னும் சமாதானத்தை காணோமே, எப்போது செய்வீர்? பயப்படாதே, ஜனவரியில சொன்னாரு. இன்னும் பயந்துகிட்டு தானே இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் இருக்கிறத பலகீனத்தை நினைத்து, குடும்பத்தில் சூழ்நிலைகளை நினைத்து நான் பயந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டு அப்படியே வானத்தை அல்லது மன்னிக்கவும் ஆண்டவரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வாசிக்க கவனிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ற அந்த ஜெபத்துல ஒரு பகுதி தான் எசேக்கியா 38:14. நமுட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், நான் கூவினேன், புறாவை போல் நான் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால பூத்து போயின. கர்த்தாவே, என் கண்கள் உயரே பார்க்கிறதுனால பூத்து போயிற்று. யோசித்து பாருங்கம்மா, எசேக்கியா என்று சொல்லுகிற அந்த அரசன் வியாதி படுக்கையில் படுத்துறது அப்படியே
பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவரேன்ட்டு. நீங்களும் நானும் ஆண்டவரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11 மாதம் ஆகிவிட்டது ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆயிட்டு, 20 வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே. நான் இந்த பூமியில வந்து 40 வருஷம் ஆயிட்டு, 50 வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தை என் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன், எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணோமே. இந்த எசேக்கியாவை போல நம்முடைய கண்கள் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்கு, கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என் கண்கள் பூத்து போயிற்று. நான் உயர பார்க்கிறதுனால, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதுனால எனக்கு ஒத்தாசை வருகிறதான அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்து 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 நான் களைத்து போய்விட்டேன் ஆண்டவரே. அதுதான் அதனுடைய பொருள். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எப்பா நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ இங்கிருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். நான் உன்னை குஞ்சுகளில் இருந்து பார்க்கிறேன். நான் உன்னை மேல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எப்படி வாழ்கிறாய் என்று எல்லாம் எனக்கு தெரியும்பா என்று சொல்லி இந்த நாளிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை தைரியப்படுத்த, பயப்படாத. ஒன்று, அவர் மேல குஞ்சுகளில் இருந்துதான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ரெண்டாவது, நம்ம கவனிப்போம்னா நம்மளை யாருமே கவனிக்கல அப்படி நம்ம நினைப்போம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி கவனிக்கின்றாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. கவனிக்கணும், போதும். அந்த பர்டிகுலர் வேர்டு எங்க பார்க்கிறவருமா? அந்தரங்கத்தில், அது மறைவாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறவர். ரொம்ப சீக்கிரட்டா உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒன்று, ரொம்ப விசிபிளா மேல இருந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறார் ஓவரால். சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா அந்தரங்கத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நீ வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். ஓவராலாக மேலே இருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஈக்குவலாக, எல்லா மனிதர்களை போல தான் என் வாழ்க்கை, எல்லாரையும் போல தான் என் பிரச்சனை அப்படின்னு நினைத்துருவாரோ நீ நினைக்கல. இல்லை, உன்னுடைய பர்சனல் அவருக்கு தெரியும். நீ உன்னுடைய அசைவுகள் அவருக்கு தெரியும். உன்னை ரகசியமாய் அவர் படம் பிடித்து கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய நடைகள் எல்லாம் அவர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அந்தரங்கத்தில் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நீ என்ன பிளான் பண்றான்னு அவருக்கு தெரியும். ஒருத்தர் அப்படி பிளான் பண்ணாரு. ஏர் அப்படின்னா யோசேப்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு. என்ன இன்ஃபர்மேஷன்? அவருக்கு திருமணம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மரியாள் என்கிற பெண், அவ எப்படி இருக்கா? இப்போ கர்ப்பிணியா இருக்கிறார். உடனே அவர் என்ன பிளான் பண்றார் தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிப்போம். அம்மா, அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிடணும்னு யோசனையா இருந்தா. இதை யார்கிட்ட அவன் என்ன செய்யல? ஷேர் பண்ணவே இல்லை. கவனிக்கணும், மனசுல தான் இருக்கு, யோசித்துக்கிட்டே இருக்கிறான். யார்கிட்டையுமே தான் எடுக்க போகிற இந்த தீர்மானத்தை அவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. ரகசியமா. நான் ஏற்கனவே சொன்னேம்மா, நம்முடைய ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை செய்வதற்காக அவர் அது வரையில் உங்களை கைவிடுகிறது இல்லை, உற்று கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கழுகு பார்வையை போல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு புறத்தில் அவர் அந்தரங்கமாய் பார்க்கிற, ரொம்ப ரகசியமாய் பார்க்கிறார். இப்போ ரகசியமாய் உன் மனசில் நினச்சிக்கிட்டா எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம், என்ன செய்யணும், அவங்கள அவமானப்படுத்தவும் வேண்டாம், அப்படியே விட்டுக்கிட்டு ஸ்கிப் ஆயிடுவோம், விலகிடுவோம், இந்த ரிலேஷன்ஷிப்பு வேண்டாம், இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டில் அப்படி நினைக்கிறான்.
அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் அவன் கொண்டிருக்கையில் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய எப்படி இந்த பெண்ணை திருமணம் பண்ண வேண்டாம், விட்டுருவோம், இந்த பெண் திருமண வாழ்வுக்கு நல்லதல்ல, குடும்ப ஜீவிதத்திற்கு நல்லதல்ல, விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயப்படாத. நீ ரகசியமாய் நினைத்தாய், இது யாருக்கு தெரியும்? யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. ஆமா, நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணல. ஆனால் அந்தரங்கத்தில் கவனிக்கின்ற ஆண்டவர், மறைவாக உள்ளதை கூட கண்காணித்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவர், ரகசியமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர் அறிந்ததுனால இப்போது யோசேப்பை சந்திப்பதற்கு தூதனை அனுப்புகிறார். பலமுறை உனக்கு பல தூதர்களை கர்த்தர் அனுப்பி ஆயிற்று, பல மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் உன்னோடு பேசி ஆயிற்று. ஆனாலும் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்துவாயானால் கஷ்டம். இதை யோசேப்பு அந்த தேவதூதன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படித்தான். ஆமென், அல்லேலூயா. உன்னை கவனிக்கிறார் அம்மா. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் அவர் கைவிட மாட்டாரம்மா. உனக்கு சொன்னதை செய்யணும் அப்படின்னா உன்னை விட்டு கவனிக்கும் போது சில வேண்டாததையும் அவர் தடுத்து நிறுத்துவார். உன் உள்ளத்தில் இருக்கிற ரகசியமான இந்த காரியத்தை அவர் பார்க்கிறார். வேண்டாம் வேணும், சில உணர்வுகளை கொடுத்து ஆண்டவர் எப்படியோ உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமா? இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 7 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, அதாவது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருகின்றார்கள், இங்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் பார்க்கணும்னு சொல்லி. அரண்மனைக்கு போனவங்களுக்கு ஏமாற்றம். ஆனாலும் இந்த ராஜா ஏரோது என்ன பண்ணுறார் அப்படின்னா, நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவா, இன்னொரு குழந்தையா, சரி அவன் வந்தான்ல, அவன் வந்தபடி ஏதாவது குழந்தை பிறந்தன்னா அந்த விவரத்தை என்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. நானும் பிள்ளைய தரிசிக்கணும், நானும் பிள்ளையை பார்க்கணும், அந்த விவரத்தை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுகிறாரு. எதுக்கு அந்த குழந்தையை குறித்து என்கிட்ட சொல்லுங்கிறது சொல்லவே இல்லை. அதை மைண்டில் ரகசியமாய் வைத்திருக்கிறான் ஏரோது. இந்த சாஸ்திரிகள்கிட்ட சீக்ரெட்டாக தான் சொல்கிறான், ரகசியமாக தான் சொல்கிறான், போய் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆனால் சேனைகளின் கர்த்தர் உன் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை உணர்வுகளும் அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. உன் நரம்பு என்ன செய்கிறது, உன்னுடைய நினைவு என்ன செய்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். இவன் ரகசியமாய் சொல்லி முடிச்சுட்டான். ஆனால் அடுத்த செகண்ட்ஸ் என்ன நடந்து தெரியுமா? இவங்க போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, பார்க்குறாங்க. டக்குன்னுட்டு ஆண்டவர் தம்முடைய சக்தியாக பயன்படுத்துகிறார். அவங்க ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கிறானுங்க. தூக்கிட்டு இருக்கும்போது அவங்க ராத்திரி சொப்பனத்தில் இடைபடுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? எத்தனாவது வசனமா? 12வது வசனம். மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். எப்படி பார்த்தீங்களாமா? ஆண்டவர் ரொம்ப ரகசியமாய் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனா சில வேளைகள்ல நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை குறித்து தவறாய் புரிந்து கொள்ளுகின்றோம். தவறு அப்படின்னு சொல்றதை விட சிலர் தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். சிலர் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்னா, தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டத்துல நிறைய கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க, இந்த ஆண்டவருக்கு கண் இருக்கோன்னு தெரியல சொல்லுவாங்கல்ல. இதே போல யோபுவும் கூட, யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல வாசிக்க கவனிப்போமா?
யோபு 10:4. மாம்ச கண்கள் மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? இல்லப்பா, நீ எப்படிதான் பாப்ப? 1 சாமுவேல் 16 சொல்லுவார்ல சாமுவேல்ட்ட, எப்பா மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். இவன் கேட்க, யோபு கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? உமக்கு மாம்ச கண்கள் உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? ஆண்டவர் சொல்லுவார், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பதில்லை. சாமுவேல் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்த்தான். இவன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ராஜாவா இருக்கும், அபிஷேகம் பண்ணுடா அப்படின்னு போறான். இல்ல, அடுத்தவன் இருக்கிறான், இவன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டவரா இருக்கும், அபிஷேகம் பண்ணுடா போறான். இல்ல, கடைசியில் ஆண்டவரே சொல்லுவாரு, எப்பா நீ முகத்தை தான். அந்த 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்ப்பான், என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ரொம்ப உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார், ரகசியமாய் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய செய்கைகள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றிலும் ஏற்படுகிற மாற்றங்கள் ஒருவேளை இந்த உலக மனிதர்கள் கூட கடித்து விடலாம், சிலரால் கணிக்க முடியாமல் போகலாம். ஆனா ஆண்டவர் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ பாசாங்க பயங்கரமா போடுவ, பாஸ்டர் நான் பயங்கரமா ஜெபம் பண்றேன்னு தெரியுமா, நான் பயங்கரமா உபவாசம் பண்றேன்னு தெரியுமா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் தெரியுமா, ஆண்டவர் எனக்கு இப்படி தந்தார் அப்படி தந்தார் தெரியுமா. நீ என்ன வேணாலும் சொல்லி யாரை வேணாலும் ஊரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே நீ செய்ய முடியாது. ஏன்னா அவர் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நீ ரகசியமாக யோசிக்கிறது கூட அவருக்கு தெரியும். ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன் ஆமேன். சில அலுவலகங்களில் வேலை செய்யும்போது வேலையாட்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ வேலையாட்களை குறைக்கணும். யாரை குறைக்கிறதுனே தெரியாது. அப்படி அந்த அலுவலகத்தினுடைய அந்த எஜமான் சூப்பர்வைஸ் பண்ணுறவங்கள்ட்ட அல்ல ஹெச்ஆராக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, நம்ம ஒரு 4 பேரை குறைக்கணும், பார்த்துக்கிடுங்க, யார் எலிஜிபிள் இல்லையோ அவங்கள நீக்கிடுங்கன்னு சொல்லுவான். ஆனால் ஹெச்ஆராக இருக்கிறவங்களுக்கு யாரை நீக்கிறதுக்குன்னே தெரியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாருக்கும் நெருக்கடிகளை கொடுப்பாங்க. நெருக்கடிகளை கொடுக்கும்போது அவங்களா போட்டுக்கிட்டு ஓடுவாங்க. நெருக்கடியை கொடுப்பாங்க, மறைமுகமான அட்டாக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இனி நம்ம இங்கே வேலை செய்ய இயலாது என்று ஓடி விடுவார்கள். இங்கே இப்படி ரகசியமாய் செய்கிற செயல்களை சிலரால் விலகிக்கிட முடியாது. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் வருதுன்னு புரியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ ரகசியமாய் செய்கிற செயல் கூட என் சேனைகளின் கர்த்தருக்கு தெரியும், நீ யோசிக்கிறது தெரியும், நீ அதற்காக வேற எங்கேயோ காய் நகர்த்துவாய் பாரு, நீ வேற எங்கேயோ ஒரு செக் வைப்பா பாரு, இது எல்லாம் என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஆமேன், சத்தமா சொல்லுங்களேன் ஆமேன். தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். என் ஆண்டவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். எதுக்கு கவனிக்கிறார்? அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக உங்களை கவனிக்கின்றார். கழுகு பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்தரங்கமாய் ரகசியமாய் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எப்படா எனக்கு சொன்னதை செய்வார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த ரொம்ப நடக்காம இருக்கிறதுனால, ஏன் ஆண்டவரே இந்த மனுஷனை போல தானோ நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறீர் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை இல்லை இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிற ஆளுங்கிறத சொல்லி நம்மை சரி செய்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. தீர்க்கன் ஏசாயா மூலமாக மீண்டும் அதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். ஏசாயா 55வது அதிகாரத்தின் 8 மற்றும் 9வது வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள்
அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் உங்கள் அல்லவென்று வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் உங்கள் நினைவுகளும் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறீரோ? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. மனுஷன் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமானது. ஆனா நான் நினைக்கிறது எப்படி தெரியுமா? பூமிக்கு வானத்துக்கு எப்படி ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறதோ இதே போல என்னையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாடா, நான் எப்படியோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு இயேசுநாதர் ஒரு ஆலயத்தில் இருக்கும்போது காணிக்கை பெட்டியிடமாக இருந்தார். காணிக்கை படைக்கிற அநேகர் அந்த காணிக்கை படைத்து கொண்டிருக்கும்போது செல்வந்தர்கள் திரளாய் படைத்தார்கள். அப்போ ஒரு ஏழை பெண்மணியும் காணிக்கை கொண்டு என்ன செய்தார்? படைத்தாள். ஏழை பெண்மணி 2 காசு தான். அந்த இடத்தில் நீங்களும் நானும் இருந்து ஜட்ஜ் பண்ணுவோமானால் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம்னா, இவங்க அதிகமாய் போட்டார்கள்னு சொல்லி செல்வந்தருடைய பெயரை குறிப்பிடுவோம். ஆனா இயேசுநாதர் அங்க ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை பெண்மணி அதிகமாய் போட்டாள். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவு என்ன? நம்முடைய யோசனை என்ன? நம்முடைய வழிகள் என்ன? இதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய நினைவு பாருங்க, எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. நம்முடைய பார்வை என்ன? அவருடைய பார்வை வேறு. நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் இன்னும் நடக்கல ஆண்டவரே, ஏன் இன்னும் நடக்கலன்னு? இந்த தாமதம் ஒரு பெரிய மேன்மைக்கு முன்பதாக அது அமர்ந்திருக்கிறது. ஒரு பெரிய உயர்வுக்காக காத்திருக்கிறது. இந்த காலத்தில் நீ படுகிற பாடுகளும் வேதனைகளும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு மேன்மைக்கும் ஈக்குவலாக இருக்க போவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நினைவுகள் அப்படிப்பட்ட நினைவுகள். நீயும் நானும் தப்பான நினைச்சுக்கிட்டு இருக்கோம், தவறான நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் சொல்லுகிறார், அதல்ல என் நினைவு என்று. இன்னும் ஒரு சூழ்நிலைகளில் பார்ப்போமானா, ஒரு பெண்மணி, ஒரு ஸ்திரீ கையும் களவுமாய் விபச்சார குற்றத்தில் பிடிக்கப்பட்டாள். மக்களுடைய நினைவெல்லாம் என்ன அப்படின்னா, இவ தப்பு பண்ணிட்டா இவ கல்லறிந்து கொல்லப்படணும். இதுதான் அங்குள்ள மக்களுடைய நினைவுகள். இயேசுநாதர்கிட்ட கொண்டு வராங்க. இயேசுநாதர் என்ன செய்வார்? இப்போ அவர் சட்டத்தை மீறவே மாட்டார். பரமபிதாவின் கொடுத்த அந்த கற்பனைகளை மீத மாட்டார். ஆமா, கல்லறிந்து கொல்லுங்கப்பான்னு சொல்லுவார்னு பார்த்து அப்படி வரும்போது இவர் சொன்னாரு, எப்பா உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரும் போன பிற்பாடு அவர் சொல்லுகிறார். வாசிக்க கவனிப்போம். 11வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 11வது வசனம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாவம் செய்யாதே. அவன் நினைச்சானுங்க கல்லறியவதற்கு வாய்ப்பு கிடைக்கணுட்டு. இப்ப இயேசுநாதர் அந்த அம்மாவை எழுதாய் அனுப்பிவிட்டார். அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் வேறு. நீங்களும் நானும் நினைக்கிறது போல இல்லை. நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ கால்குலேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உற்று கவனித்து கொண்டிருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு சிச்சுவேஷன்ல பரிசேயன் ஆகிய ஒரு சீமோன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் போகிறார். அங்கே எல்லாரும் கூட அவர் பந்தியில் இருக்கும்போது அங்கே ஒரு பெண்மணி, பாவியான ஒரு பெண்மணி பந்தியில் வந்து அவர் பணிவிடையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீமோன் யோசிக்கிறான், என்ன தன்னை தொடுகிறது யாருன்னு இவருக்கு இன்னும் தெரியலையான்னு கேட்குறான். அப்படி மைண்டில். அப்போ இயேசுநாதர் அவன் கூப்பிட்டாரு, எப்பா நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களுக்கு கழுவுறதுக்கு தண்ணி தரல,
இந்த பெண்ணவனி அப்படி இல்லைப்பா, என் கால்களுக்கு கழுகி பரிமள தைலத்தினால் பூசிக்கிட்டா, ரொம்ப அதிகமாக என்கிட்ட அன்பு கூர்ந்தான். அதாவது இவர்கள் நினைவு என்ன? பாவியான ஸ்திரீ தொடக்கூடாது, வெளியே போயிரு, தள்ளி போயிரு, கிட்ட வராத. ஆனா இவர் என்ன செய்றார்? அந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரு மறுவாழ்வை வைத்திருக்கின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய சிந்தையும் ஆண்டவருடைய நினைவும் இருக்கிறதோ, இதே போலதான் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது போல நடக்காது. ஆனா ஆண்டவர் சொன்னது நடக்கும், நீங்க நினைக்கிற வழிகளில் அது நடைபெறாது. ஆமென், அல்லேலூயா. இப்படி நடக்காதா நினைப்போம், இப்படி கிடைக்காதா நினைப்போம், நம்மளா கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எங்கெங்க டோர் உண்ட எல்லா டோரையும் அடைச்சிட்டு ஒரு டோரை திறந்துக்கிட்டு இருப்போம், இந்த டோர் வழியே நமக்கு நன்மை வராதான்னு சொல்லி. நீ எதிர்பார்க்கிற டோர் வழியே உனக்கு நன்மை வராது. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருப்பார் நம்முடைய ஆண்டவர். உனக்கும் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் சொன்னதை உனக்கு நான் செய்வேன் என்று. ஆமென், அல்லேலூயா. செய்வாரா? ஏமா அவர் சொன்னதை செய்வார்னு சொல்லி அந்த பக்தன் எசேக்கியா அப்படியே கண்களை ஏறிட்டு பார்த்து 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 சொன்னா, என் கண்கள் உயர பார்க்கறதுனால பூத்து போயிற்று. இதே போல பூத்து போன நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உயரே பார்த்துக்கிட்டு கண்கள் பூத்து பூத்து போச்சு சொல்றியே, ஜோமணி சோர்ந்து போயிருக்கிறாயே, ஜோமணி என்னுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது, ஐயோ பலனற்று போய்விட்டது சொல்லுகிறாயே. காத்திருந்து எனக்கு அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை போல இருக்கிறதே. வெறுமையை உணர்கிறேனே, பரிகசிக்கப்படுகிறேனே, நிந்திக்கப்படுகிறேனே, அவமானப்படுத்தப்படுகிறேனே, துன்மார்க்கன் முன்னிலையில் நான் ஏளனமாய் எண்ணப்படுகிறேனே. ஜபத்தினால என்ன கிடைச்சி, ஜபம் பண்ணி என்ன பெற்றுக்கொண்டா என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் என்று காத்திருந்தாய் அல்லவா, கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு எனக்கு பதில் தாரும் என்று காத்திருந்தாய் அல்லவா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, அந்த ஆலயத்திற்குள்ள தூபத்தை எடுத்துட்டு போறார் வயதான சகரியா. அங்க தேவதூதன் வெளிப்பட்டு சொல்ல, பயப்படாதப்பா, உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். நம்ம ஆள் என்ன செய்வாரு? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். அப்பா எப்படி இருக்கானா? வயதான ஒருத்தரா இருக்கிறாரு. என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. வயது முதிர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன், என் மனைவியும் வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கிறாள். நீர் எனக்கு குழந்தையை தருவேன் சொல்றீரே, என் விண்ணப்பத்தை கேட்ட சொல்றீரே, how is it possible ன்னு கேட்கிறான். இது எப்படி முடியும்? நான் அதை எப்படி அறிய முடியும்? இப்போ என்ன நடக்குது? தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியினால், பண்ணப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேற போகிறது, அதை நீ விசுவாசிக்க தவறினபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். இடையேங்கப்பா, என்ன அப்படி பண்ணிட்டாரு, ஊமையா இருப்பேன்னுட்டு. இதே அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் கூட வரும் பாருங்க. அதே 1வது அதிகாரம், மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் சொல்லுவான், உனக்கு ஒரு கர்ப்பவதியாவா, நீ குழந்தையை பெறுவா. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? 34வது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். இப்போ இந்த அம்மாவுக்கு ஊமையா போச்சு. அந்த அம்மா, இந்த ஆள் என்ன ஆனாரு? சகரியா ஏன்
ஏமா 2 பேருடைய கொஸ்டினையும் பாருங்களேன், கேள்விகளையும் பாருங்களேன். சகரியா கேட்கிறாரு, இதை நான் எப்படி அறிவேன்? மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி? ஆனா ஊமையானது பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தான் இல்லையா இங்கேயும்? ஏன் என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா இந்த அம்மா விசுவாசிக்கிறாங்களா? 2 கேள்வியும் எப்படி இருக்கு? வித்தியாசமா ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? சகரியா விண்ணப்பம் பண்ணாரு, கிடைக்கல. அப்ப நீ அது ஜெபம் பண்ணல, அந்த ஜெபத்துக்கு சின்ன வித்தியாசம் 2ம் உண்டு. சரி, ஒன்று இது எப்படி ஆகும்னு கேட்கறது மரியாள், இது எதனால் அப்படின்னு கேட்கறது சகரியா. சகரியா யாருமா? ஆசாரியன். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆண்டவருடைய தன் ஜனத்தை நடத்தின சரித்திரங்கள் எல்லாம். ஏற்கனவே ஒரு குழந்தை பெத்தான், யாரு? மன்னிக்கவும், ஒரு வயதான ஒரு குழந்தை பெற்றார், யாரு? ஆபிரகாம் இல்லையா? அப்ப இந்த மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற இந்த சகரியாவுக்கு எப்பா உனக்கு ஒரு குழந்தைய நான் தருவேன்னு சொன்ன உடனே இது எதனால் அறிவேன்னுட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னுட்டு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எவிடன்ஸ் இருக்கு, ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா இந்த அம்மா கேட்கிற கேள்விக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னா இல்லை. இவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி. இப்போ உனக்கு உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே நன்றி ஆண்டவரே இவர் சொல்லி இருக்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இத்தனை வருட அனுபவம், வயதான ஒரு ஊழியர், வயதான ஊழியராக இருக்கிறத சகரியாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார், தேவதூதன் பேசுகிறார், அதுவும் தேவ சந்நிதியிலிருந்து பேசுகிறார். தேவ சந்நிதியிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு எந்த விதமான கலப்படமோ இருக்காது என்பதை ஆணித்தரமாய் நம்ப வேண்டியவன் இந்த சகரியா. ஆனால் நம்பலை. அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் அது பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலை செய்யும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல தான் சின்ன நம்பலல்ல, இப்படி இனியாவது நம்பு. நான் சொல்கிறேன் பாரு, நீ ஊமையாக இருப்ப. இப்போ ஊமையாக இருந்தவன ஒவ்வொரு வினாடிகளும் நம்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது சகரியாவே. இந்த இடத்துல வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. உன் ஜெபத்திற்கு நல்ல பதில் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய சிறையிருப்பு மாறப்போகிறது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ மேன்மையை காணப்போகிறாய். இந்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்ட எழுத்துக்களாய் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையிலே பலமாய் கிரியை செய்ய போகிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகின்றேன், இந்த மனுஷி மனம் திரும்புவாளா? இந்த மனிதன் மனம் திரும்புவானா? இத்தனை ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, நீ கேட்டாய் அல்லவா? அந்த கேள்விக்கும் அந்த ஜெபத்திற்கும் உனக்கு பதில் கொடுக்க என் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு அமிதமாய் சொன்னதை செய்வ அவர் ஆயத்தமாய் இருக்கிறபடியினால் செய்யும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கின்றேன் என்று எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Oh, glory to Jesus. Thank you, my Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். நீ ஜெபம் பண்ணினது உண்மையானால், நீ கதறி கொண்டிருக்கிறது உண்மையானால், ஐயோ நான் உம்முடைய முகத்தை பார்த்து நோக்கி பார்த்து 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 என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்லுகிறது உண்மையானால், இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், உன் விண்ணப்பத்தை என் ஆண்டவர் கேட்டார். ஆமான்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்களேன். உன் விண்ணப்பத்தை கேட்டார் சகோதரி, உன் கண்ணீரை கண்டார் சகோதரா, உனக்கு நன்மையை செய்ய போகிறார் சகோதரி. உன் சூழ்நிலைகள் கொஞ்சம் எதிர்மறையா தான் இருக்கு,
விசுவாசிக்க முடியாதது போலதான் தெரியுது, பயப்படாத. உன் கூட பேசுகிறது கர்த்தர், உன்னோடு கூட பேசுகிறது கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் திட்டமாய் வருகிறது, தெளிவாய் வருகிறது. ஆமென், ஆமென். உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர், உன் ரகசியமான எல்லா அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சின்னம் தீரு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்று என்னை குறித்து தூரம் போயினும் கண்டு கொண்டான். திருவயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் கடந்து வருகிறது. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய சோர்வுகளை மாற்றும்படி என் ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், மேலோட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காத. எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிறது போல்தான் என்ன நினைச்சு கொண்டிருக்காத. நீ உன் இருதயத்தில் நினைக்கிறது கூட, ரகசியமாய் நீ சிந்திக்கிறது கூட. ஆமென். உன் முகத்தை பார்த்து நான் கணக்கு போடுகிறவன் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறேன், அந்தரங்கத்தில் பார்க்கிறேன், உள்ளான உன்னுடைய வாழ்வை கவனிக்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவராய் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார், நன்மை செய்கிறவராய் வந்திருக்கின்றார், அதிசயம் செய்கிறவராய் வந்திருக்கின்றார். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் கட்டாயம் நன்மை செய்வார். உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. என் விசுவாசத்தோடு இரு. சகரியாவை போல அவிசுவாசம் கொள்ளாதே. ஜெபம் பண்ணினது நீ அல்லவோ, வாக்குத்தத்தம் கொடுத்தது கர்த்தர் அல்லவோ. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். தீமானா ஷிபாதாரா பாலாராபா லிபௌடி ஆந்தன ஷப்துரி கௌரவாதி ஆந்தனமா லிபௌதி ஆந்தன ஷப்துரி ஆந்தனமா. Thank you my Lord, thank you my Lord. சேனைகளின் கர்த்தாவே, பலகீனங்களோடு கூட தன் வீடுகளில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை நினைக்கின்றோம். சுகம் பெற்று உம்முடைய ஆலய பிரகாரங்களில் வந்திருக்கின்றவர்களையும் நினைவு கூறுகின்றோம். குடும்பத்தின் அனைத்து காரியங்களுக்காய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து
என் கண்கள் பூத்து போயிற்று என்று சொன்ன எசேக்கியாவை போல இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளும் இவ்விடத்தில் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நீர் சொன்னதை செய்கின்றவர், நீர் சொன்னபடியே செய்து முடிக்கின்றவர். அதுவரையில் ஓய்ந்திருக்கவே மாட்டீரப்பா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் நாதா. தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை